காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னா சம்பா ரவை கோதுமை உப்புமா. உப்புமாவா? எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. திணை உப்புமாவாங்க. நான் தான் பார்த்து சொல்லிட்டேன். இது கூடவே வந்து நேற்று வச்சு சாம்பார் வச்சுருக்காங்க. இதை நம்ம டச் பண்ண வேணாம். இதை மட்டும் நம்ம சாப்பிடுவோம். திணை உப்புமா. கிச்சடி கிச்சடியா? கிச்சடி வெங்காயத்தெல்லாம் போடுறாங்க. கிச்சடி அது உப்புமா மாதிரி தான் அதுக்கு பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்கும். அது அரிசி திணை அரிசி அது திணை அரிசி கிச்சடியாங்க. ஓகே. நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் கார்டனிங் பண்ணுவோன்றதுக்கு உதாரணம் வந்து எங்கள் அம்மா தான். அங்கேயே கீழே செடி வச்சு விளைய வச்சிட்டாங்க. இது என்னது இவ்வளோ தக்காளி? எங்கே நீ விளைய வச்சு அந்த செடியிலையா? எல்லாம் இப்போ எல்லாம் பச்சை மஞ்சளுமா இருக்குது. என்னைக்கு பழுக்கிறது இது? இது எல்லாமே அந்த ஒரு கூடையில் இருந்ததா? இது 4 செடியா? அதுன்னு மேலே வேப்பலாம் வச்சுருக்கேன். அப்படியா? இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்ப்பதுக்கு முன்னாடி மணி வந்து என்னாச்சு 4 ஆகிடுச்சு. எனக்கு வேலை அதிகமாகிடுச்சு. அதனால் இப்போ லேட்டாக வந்தோம். லேட்டாக வரும்போது 4 ஆகிடுச்சா? அதனால் வரும்போது நமக்கு என்ன ஆகிடும்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு பீஃப் வறுவல் பிடிச்சி வந்தோம் கையில். பீஃப் வறுவல் இந்த மாதிரி டைமில் கிரேவிங்ஸ் அதிகமாகிடுச்சு. பீஃப் வறுவல் சாப்பிட வேண்டியதான். சரி, நீ சாப்பிட்டு எப்படி சொல்லுங்க? எவ்வளோ இது? ரேட்டுக்கு எடுத்து நீ பயந்துடும். 50 ரூபா. 50 ரூபா. பீஃப் பிரியாணி வந்து 90 ரூபா ரெடி. ஆனால் பீஃப் வறுவல் 70 ரூபா. 70 ரூபா இது. பீஃப் பிரியாணி வாங்கிட்டு வந்துருக்கோம். அப்புறம் வீட்டில் வச்சு சாப்பிட்றேன். அதனால் வாங்கிட்டு வரல. இது என்னது? முட்டை போட்டுருக்காங்க. முட்டை போட்டு இது என்ன என்ன சொன்னீங்க? டிஷ் பேருங்க மணத்தக்காளி வத்தல் குழம்பு. முட்டை போட்டு மணத்தக்காளி வத்தல் குழம்பு. மணத்தக்காளி வத்தல். முட்டை போட்டு மணத்தக்காளி வத்தல் குழம்பா? நம்ம மணத்தக்காளி கடைக்கு முட்டை இருக்குது. சூப்பரான டிஷ்ஷாக இருக்குது. இந்த மாதிரி டிஷ் நான் கேள்விப்பட்டது இல்லை. அது கூடவே என்ன வச்சுருக்கீங்க சைஸ்? இது என்னது? நினைக்கிறேன். எங்கள் அம்மா செடியெலாம் ஊண்டி வச்சாங்களாம். அதுலேருந்து வந்துருக்கு பொன்னாங்கண்ணி கீரை. ஸோ அதையும் சாப்பிட்டுப்போம், பீஃபும் சாப்பிட்டுப்போம். எல்லாம் ஒரு மிக்சிங்கான கலவை தான். அப்படியே கிட்ட காட்டுது. பீஃப் வறுவல் இருக்குது, ஒயிட் ரைஸ் இருக்குது. அது வந்து முட்டை போட்ட மணத்தக்காளி வத்தல் குழம்பு. பேர் வந்து தேடி போல். இதில் வந்து பொன்னாங்கண்ணி கீரை அவியல். சரி, ஓகே ரைஸ். இதுதான் இன்றைக்கி ரொம்ப ஹெல்தி லஞ்ச். ஓகேவா? சாப்பிட போகிறோம். மணி தான் 4 ஆகிடுச்சு. அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பரவாயில்ல, சாப்பிடுவோம். பாய். ஓகே. டேஸ்ட் பார்த்துறேன். சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பார்த்து சொல்லிடுறேன். பாய் சொல்கிறதுக்கு முன்னாடி நீ சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் இது வரையும் வாழ்நாள் அம்மா என்ன வச்சுருக்கா? டிஃப்ரெண்டாக நல்லா இன்னும் குறை சொல்கிற மாதிரி. புளி குழம்பு லைட்டாக புளி தான் அம்மா எங்கள் ஒருத்தம் அதிகமாக ஊற்றி போதில்ல. கொஞ்சம் பரவாயில்ல, ஒன்று தெரிஞ்சு. சூப்பராக இருக்குது. இது அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. மணத்தக்காளி கூட முட்டை போட்டது. பீஃப் வறுவல் சொல்ல வேணாம். அது சூப்பராக இருக்கும் எங்கள் ஊர் கடையில். இதெல்லாம் அரைச்சி செய்ய முடியாதா இந்த கீரைலாம்? சூப்பராக இருக்கும். ஓகே ஓகே. ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து சிக்கன் 65